அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நாம ஒரு முக்கியமான 3 ரிஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிரிட்டிஷ்காரர் நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ ரிஃபார்ம் நிறைய பண்ணாங்க, சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு 3 சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரிட்டிஷ்காரன் பண்ணது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்ல போறோம். அந்த முக்கியமானது என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம். செகண்ட் ஒன் அப்படிங்கிறது ரயத்துவாரி சிஸ்டம். ரைட்டா? செகண்ட் ஒன் அப்படிங்கிறது ரயத்துவாரி சிஸ்டம். தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா மகள்வாரி சிஸ்டம். ரைட்டா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 சிஸ்டம் தான் பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தான். ரைட்டா? ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்துவாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். இந்த 3 ரிஃபார்மை பத்தி நம்ம தெளிவா படிக்க போறோம். நம்ம அப் டு எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்லயும் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ரைட்டுங்களா? ரைட். சார் இப்ப நிலையான நிலவரி திட்டம்னா என்ன? இப்ப பிரிட்டிஷ்கார் நிறைய ரிஃபார்ம் கொண்டு வரான் இல்லையா? நிறைய பிரிட்டிஷ்கார் ரிஃபார்ம் கொண்டு வராங்க. அதுல நிறைய ரிஃபார்ம் இருக்கு. என்னென்ன இருக்கு? 1765 ரைட்டா? ஸோ 1965 ரைட்டா? 1965 நமக்கு இரட்டையாட்சி முறை அப்படின்னு ஒரு இரட்டையாட்சி முறை கொண்டு வரான். அதுல ஒரு ரிஃபார்ம். அடுத்தது 1772 அப்படில ரெகுலேட்டிங் ஆக்ட்னு வருது, ஒழுங்குமுறை சட்டம். அந்த வரிசை காலகட்டத்தில் அந்த வரிசையில ரிஃபார்ம்ல பண்ணதுல அதுல ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா 1765 முதல்ல கொண்டு வராங்க. என்ன? நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிரிட்டிஷ் கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஜமீன்தாரி சிஸ்டம்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். 1765 கொண்டு வராங்க. அப்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1 இயர் கொண்டு வராங்க. ரைட்டா? அப்ப சோ 1 இயருக்கு கொண்டு வராங்க 1765 அதை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான் கொண்டு வர. ரைட்டா? சோ ராபர்ட் கிளைவ் அப்படிதான் இந்த நிலையான நிலவரி திட்டங்கிறது முதல் அறிமுகப்படுத்துறாரு. நிலையான நிலவரி திட்டம்னா என்ன? ஒரு நல்ல ஒரு முக்கியமானதான் ஒரு இடத்துக்கு அல்லது வந்து ஒரு வயலுக்கு பிரிட்டிஷ்க்கு நிரந்தரமா வருவாய் வரக்கூடிய திட்டத்தின் பெயர் தான் நிலையான நிலவரி திட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல விளைஞ்சாலும் விளையிலனாலும், ரைட்டா, விளைஞ்சா நிறைய போகம் நீங்க தர போறீங்க, விளையிலனாலும் அதற்கு என்ன உண்டான வரியோ அதை நீங்க எனக்கு செலுத்தணும். அப்ப பிரிட்டிஷ்க்கு ஒரு நல்ல வருவாய் வழங்கக்கூடிய அல்லது உறுதியான வருவாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த நிலையான நிலவரி திட்டம் நம்ம சொல்ல போறோம். ஸோ இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஃபார் இயருக்கு அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த உனக்கு குத்தகை. ரைட்டா? 1 இயருக்கு நீ குத்தகை, 1 இயருக்கு நீ எனக்கு கொடுக்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்றாங்க? அதை 5 இயர்ஸ்க்கு மாத்தினது யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் 1780. ரைட்டா? ஸோ 1 இயர் கொடுத்தது 1765 ராபர்ட் கிளைவ் போறாரு. வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்றாரு? 1780 அது 5 வருஷத்துக்கு மாத்துறாரு. ரைட்டா? அப்புறம் கார்ல் வாலிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அதை 10 வருஷத்துக்கு மாத்துறாரு. சார் இருந்தாலும் நம்ம இவங்க தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ராபர்ட் கிளைவ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது வாரன் ஹேஸ்டிங் வந்து ஒரு 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. 10 இயர்ஸா நம்ம நிலையான்னு சொல்றதால இந்த நிலையான நிலவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் தான். ரைட்டா? அப்ப கேள்வி கேட்கலாம், நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் தான். ரைட்டா? சோ நல்லா தெளிவா படிச்சுக்கணும். தெளிவா தான் திருப்பி சொல்லியிருக்கு. நிலையானன்னா என்ன? பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு நிலையா ஒரு வருவாய் வழங்கக்கூடிய திட்டத்தின் பேர் தான் நிலையான நிலவரி திட்டம். ரைட்டா? ஒரு லேண்டை வச்சு நம்ம கொடுக்க போறோம். அது பர் இயருக்கு. ரைட்டா? பர் இயருக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா நமக்கு ராபர்ட் கிளைவ். ரைட்டா? சரி. பர் 5 இயர் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நமக்கு காரன் வாலிஸ் சாரி வாரன் ஹேஸ்டிங் கொண்டு வந்தாரு. ரைட்டா? சரி. அப்போ 5 இயர்ஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் கொண்டு வராங்க. இதோட திட்டத்தின் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜமீன்தாரி முகாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? சரி. இதை முதல்ல இதை கொண்டு வந்தது யார் சார்? இந்த சிஸ்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்துது யாரு? இந்த வரி சிஸ்டத்தோ அல்லது இந்த நிலையான நிலவரத்திட்டு யாரு அப்படின்னா இந்த வார்த்தை காயின் பண்ணது அப்படின்னா போல்ட் மெகன்சிஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை முதல்ல காயின் அவுட் பண்றாரு. ரைட்டா? அந்த வரி டாக்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த இதை முதல்ல அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா போல்ட் மெகசிஸ்டஸ். அந்த ஐடியா கிரியேட் ஆனது யாருன்னு கேட்பாங்க. இந்த ஐடியா கிரியேட் ஆனது யார் அப்படின்னா போல்ட் மெகன்சிஸ் அவர்களுக்கு தான். ரைட்டா? சரி. அப்ப இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம். இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா யார் பெனிஃபிட் அடைகிறா அப்படின்னா ஜமீன்தாரிகள் தான் பெனிஃபிட் அடைகிறாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு எந்த ஒரு வரியும் போகல. அப்ப யார் பாதிக்கப்படுறா? அப்ப யார் பாதிக்கப்படுறான்னா விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. நல்லா ஜகன்னு நல்லா ஜகஜோதியா இருக்கிறது யாரு? சொகுசு வாழ்க்கை. ரைட்டா? சொகுசு வாழ்க்கை யார் வாழுறா அப்படின்னா ஜமீன்தாரிகள் மட்டும்தான் சொகுசு வாழ்க்கை வாழறாங்க.
அப்ப இதனால என்ன பண்றாங்க, பஞ்சம் பஞ்சம் பசி பட்டினி அப்படின்னு சில பொதுமக்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், ரொம்ப இன்னல்களுக்கு ஆளாக ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க. ஆனா இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். பட் முறையா என்ன பண்ணப்படல, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. ஸோ அதனால இது யார் இதனால பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னா ஜமீன்தாரிகள் மட்டும்தான் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. அதனால இந்த திட்டத்துக்கு இப்ப நம்ம இன்னொரு பேர் என்னன்னு சொல்றோம், ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? சரி. சார் இந்த திட்டத்தை எங்க சார் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இதை கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. முதல்ல வங்காளத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ரெண்டாவது பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி, வட கர்நாடகா. ஸோ இந்த பகுதியில் தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப கேள்வி கேட்பாங்க, நிலையான நிலவரி திட்டம் கீழ்கண்ட எந்த பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுக்கலாம். வங்காளம், பீகார், ஒடிசா, மத்திய பிரதேசம் கொடுக்கலாம். எதுல பண்ணலன்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம். எதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். நம்ம கொடுத்துருக்கிறது வங்காளம், பீகார், ஒடிசா, வாரணாசி சொல்லி இந்த பகுதியில சொல்லலாம். ரைட்டா? சோ இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு வேறு பேர்கள் என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்களேன். வேறு பேர்கள் என்ன கொடுத்துருக்கான், ஜாகிதாரின்னு கொடுக்குறாங்க, அல்லது விஸ்வதாரின்னு சொல்லலாம், அல்லது மகுலுதாரின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவனோட பேர் தான். ஜாகிதாரின்னு சொன்னாலும் அவங்கதான், ஜமீன்தாரின்னு சொன்னாலும் அவங்கதான், விஸ்வாதாரின்னு சொன்னாலும் அவங்கதான், மகுல்தாரின்னு சொன்னாலும் அவங்கதான். ஒண்ணும் கிடையாது. சோ யார் நிலத்தை பத்தின்னு ஒரு கேள்வி வந்தாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், ஜமீன்தாரி தான். நிலத்தை பத்தி, ரைட்டா? நிலம் ஒருத்தருக்கு சொந்தம் இல்ல, நிலங்கள் பர்மனண்டானது அப்படி இல்ல நிலையானது இப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலும் நீ கண்டிப்பா யார போடலாம், தாராளமா நீங்க போடலாம். அது நிலையான நிலவரி திட்டம் தான். அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், ஜமீன்தாரி சிஸ்டம் அல்லது மிராசுதாரர்கள் சிஸ்டம், விஸ்வதாரி, மல்குதாரி அப்படின்னு எல்லா பேரும் நம்ம சொல்லலாம். சோ என்ன கீவேர்டு சொல்லிட்டோம்னா லேண்ட பத்தி வருது. லேண்ட் ஒரு பெர்மனன்ட் நீளம் அப்படின்னு வந்தாலும் யாரும் நம்ம கன்ஃபார்மா அது என்னன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் தான். ரைட்டா? சரி. சரி, இதனுடைய சேலண்ட் ஃபீச்சர் என்ன சார் இருக்கு, இதுல என்ன இது மக்களுக்கு இது பெனிஃபிட் அப்படின்னா வரி நிலையானது. ரைட்டா? வரி நிலையானது. என்ன சொல்றது, வருஷம் அந்த 10 வருஷத்துக்கு மாத்த மாட்டாங்க வரி. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு தான் வரியை மாத்துறாங்க. 10 வருஷம் ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த வருஷம் ஒரு 500 வரி கட்டணும், அதே அடுத்த 10 வருஷத்துக்கு அதே தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபார்ம் பண்ணுவாங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதுல ஒரு பெனிஃபிட் சொல்றாங்க. ஸோ எவ்வளவு வரி கொடுத்தா போதுமா, ஸோ ரொம்ப முக்கியமானது 11ல 10 பங்கு வரி தரணுமா. இதுதான் மோசமான ஒரு பின்னடைவை கொடுக்குது. இது 11 பங்கு கொள்ளையில விளைஞ்சதுன்னா 10 பங்கு நீ என்ன பண்ண வரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா யார் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கான பட்டா சீக்கிரமா கொடுத்துட்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸோ இதுல வேற யாரும் இதுல என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது. நீதித்துறை அதிகாரம் பெற்றது. ஸோ அதனால ஜுடிஷியலியா ஒரு பவரை கொடுத்துட்டாங்க இதுல இந்த ஜமீன்தார் சிஸ்டத்துக்கு. அதனால யார் எது பண்ணாலும் பின்னாடி வெளியே தெரியல. இது பின்காலத்துல கண்டுபிடிப்பாங்க. இதுல நிறைய ஃப்ராட்லாம் நடந்திருக்குன்னு பிற்காலத்துல கண்டுபிடிப்பாங்க. சரியா? அப்ப இதுல இந்த ஜமீன்தார் சிஸ்டம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா காரன் வாலிஸ்பெர்க். ரைட்டா? சோ காரன் வாலிஸ்பெர்க் வாழ்க்கை வரலாற்றை எழுதுன யாருன்னு கேட்பாங்க, செட்டார் கான். ரைட்டா? யாரு? செட்டார் கான். அப்படிதான் வாரிஸ் யாருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதினாரு, காரன் வாலிஸோடைய வாழ்க்கை வரலாற்று எழுதினார். ரைட்டா? சோ ஒரு புத்தகம் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அந்த புத்தகம் எழுதிக்கங்க, வங்காள நிதி வருவாய். வங்காள நிதி வருவாய் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். யார் அப்படின்னா அஸ்கோலி. சரியா? ரைட்டா? அஸ்கோலி அப்படிங்கிறவர் தான் வங்காள நிதி வருவாய் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுனது. சரியா? அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், நிலையான நிலவரி திட்டத்தை பத்தி டாப் டு பாட்டம் பார்த்திருக்கோம். ரைட்டா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது போதும். நான் திருப்பி தெளிவா சொல்றேன், கேட்டா எந்த வருஷம் போடணும்னா 1793 தான் போடணும். ஜமீன்தார் சிஸ்டம் அறிமுகப்படுத்தினது யாரால அப்படின்னா காரன் வாலிஸ்பெர்காக அறிமுகப்படுத்தப்படுது. இதுக்கு வேற பேர்கள் என்ன, ஜாகிதாரி அல்லது விஸ்வதாரி அல்லது மகுல்தாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? சரி. சோ இதுல வரி எவ்வளவு பர்சன்டேஜ் போடுறாங்க, வரிங்கிறது 11ல 10 பங்கு போடுறாங்க. 11ல 10 பங்கு வரி வருவாய் நமக்கு போடப்படுது. ரைட்டா? ஜுடிஷியல் பவர் இருக்கானா, கண்டிப்பா ஜுடிஷியல் பவர் இருக்குது. சரியா? எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, வங்காளம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி, வட கர்நாடகா அப்படிங்கிற பகுதியில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? சரி. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதுல சார்ந்து கேள்வி கேட்பாங்க. மேக்சிமம் அந்த கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், நீங்க தாராளமா அடிக்கலாம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டினை நீங்க நல்லா படிங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த கேள்வி நீங்க கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுல உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தரமான சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ரைட்டுங்களா? சோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சு தப்பி ஆன்சர் என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? சரி. சோ இந்த வீடியோ நல்லா முழுசா பாருங்க, பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.